வணக்கம் பிரவீன். கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் கொடுத்து சுமார் 165 நபர்கள் சேர்க்கப்பட்டு அதில் 49 நபர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் தமிழக அரசு 2 நாட்களுக்கு முன்பு இந்த விசாரணையை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கள்ளச்சாராயம் கருணாபுரத்தில் விற்பனை செய்த நபர் கண்ணுக்குட்டி மற்றும் அவரது மனைவி விஜயா, அவருடைய தம்பி தாமோதரன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அந்த விசாரணையில் சேஷசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த சின்னதுரை என்பவர் இவர்களுக்கு சாராயத்தை விற்பனை செய்தது, கள்ளச்சாராயத்தை விற்பதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து சின்னதுரையை உடனடியாக சிபிசிஐடியை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அதில் சங்கராபுரம் பகுதி விரியூர் கிராமத்தை சேர்ந்த ஜோசப் ராஜா என்பவர் புதுச்சேரியில் உள்ள மாதேஷ் என்பவரிடம் மெத்தலான் என்ற மூலப்பொருள் திரவ பொருளை வாங்கி அதனை சின்னதுரைக்கு கொடுத்ததாக தெரிகிறது. உடனடியாக சிபிசிஐடி போலீசார் ஜோசப் ராஜாவையும் மற்றும் மாதேஷ் இருவரையும் கைது செய்தனர். மேலும் இந்த விசாரணையில் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் எனவும் தெரிகிறது. பிரவீன்.